என்னடா இவங்க பைத்தியக்காரங்க மாதிரி எங்கேயோ பைக்கில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் 2 பேர் ஆக்சுவலி என்னென்னா நியூ இயர்க்காக பர்ச்சேஸ் பண்ண போயிட்டுருந்தோம். எங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து முந்தின நாள் காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்தோம். The next day. இஃப் யூ கைஸ் நோ அஸ் வெல், எங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கோலம் போட்டுருவோம். அப்படி தான் நியூ இயரையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அந்த நாள் அன்றைக்கி வந்து உப்பு மஞ்சள்லாம் வந்து வாங்குவாங்க போல். ஸோ அம்மா வந்து உப்பு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு அங்கிள் வந்தாங்க, அப்படியே டக்குன்னு உப்பை வாங்கிட்டு கோலம் எங்களோட கோலத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது பார்த்து எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் கோலம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் ஒரு ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். வாய் கொஞ்சம் வளருது, ஏன்னா நான் தூங்கவே இல்லை. 1 hour தான் தூங்கினேன். சரி, ஓகே. நீங்கள் கீழே போய் ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணிவிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். More moments later. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 10 மணி போல் கோவிலுக்கு போகணும், அதுதான் பிளான். ஆனால் நாங்கள் போனது 11:30க்கு மேலே. நம்ம எவ்வளோ பிளான் பண்ணாலுமே வந்து லேட் ஆயிடுது கிளம்புறதுக்கு. வேலையும் அப்படி இருக்குது, அதனால் நம்மளால் வந்து டக்குன்னு கிளம்பி போக முடியல. ஆனால் 11:30 அபோவ் போய் பார்த்தோம். இந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சாமியை. இது எப்போவுமே நியூ இயர் அப்போ ஆப்போசிட்டில் பண்ணி வைப்பாங்க. இந்த தடவை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அலங்காரம் பண்ணி. இது என்ன கோவில் கைஸ்? நம்ம வந்து இப்போ நன்மை தருவார் இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபோட்டோ ரெடி, வீடியோ எடுக்கலாம். ஹாப்பி நியூ இயர். அப்புறம் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காரணும்ல. ஸோ கோவிலில் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு கோவிலேருந்து. ஆனால் இந்த வழியாக போயிட்டு இது முடி எடுத்து விட கண்ணில் இருக்கத. ஆக்சுவலி வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடை அடைச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த வழியாக வந்துட்டுருக்கோம் நாங்கள். More moments later. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இதே வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டோம். அதே மாதிரி நீங்களும் பத்திரமா இருப்பீங்க, வீட்டிலே எங்கேயும் போகாதீங்க அப்படின்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எப்படி என் கோலம்ன்றேன் என்ன வளர ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாராம். கோவம்னு அவன் கோலம்ன்றேன். மயில் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? அப்புறம் எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்பா அப்பா ஹாய் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி. மயிலை விட நான் அழகா இருக்கேன். நீ தானே சொன்ன மயிலோட அழகா இருக்கேன்ட்டு. More moments later. வலைக்கும் சலாம். ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர். நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஈவினிங் உங்ககிட்ட நாங்கள் குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே நிறைய கதை பேசுகிறோம். ஹாப்பி நியூ இயர் சொல்கிறா எல்லாருக்கும். More moments later. ஒரு சிறிய தூக்க இடைவேளைக்கு பிறகு Many hours later. கேக் வந்து இப்போ நம்ம வெட்ட போகிறோம் கைஸ். அவங்க சேர்ந்து கேக் வெட்டலாம். அழகுக்கும் அழகு சீக்கிர மாதிரி பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. பல சார் வணக்கம். வேண்டக்கூடாதுமா, சாமிட்டு தான் அவ்வளோ ஃபர்ஸ்ட் வேண்டணும். வேண்டிக்கிட்டீங்களா? டிசி டிசி என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ரெடி ஸ்டார்ட் பண்ணுது. ஹாப்பி நியூ இயர் டு நமக்கு. எப்படி இருக்கோங்க? ஹாப்பி 2020. கேக் வெட்ட ஞாபகம் இருக்கா? சரி அதை விட்டுருங்க. இப்போ நம்ம நியூ இயர் பத்தி பேசணும். நியூ இயர் பத்தி பேசணும். சரி அம்மா கூட்டி விடு. கேக்கே வாங்க गाइस. கோ கோ. நம்ம ஃபோட்டோஸ் ஒன்லி வீடியோஸ். ஓகே திசிங்க வா.
இதில் ட்ரிப்பிள் லேயர்னு சொன்னாங்க. ஓ தீஸ் 3 லேயர்ஸ் மாதிரி. தீஸ்தா அத சவுண்ட் கம்மி பண்ணு. இப்போ நாங்க வெளிய போறோம் गाइस. நல்லா இருக்குமா? தீஸ்தாவா? அரே நீ என்னடா ஏன் மூஞ்சில இருந்து மாறிட்டு இருக்க? நீ எடுத்துறதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி தானே இருப்ப. இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம்ல, அந்த வீடியோ எடிட் பண்ணவே நல்லா இருக்கும். ஏன்னு சொல்லு. இரு ஒரு நிமிஷம். எப்படி திருப்பி கேமராவை திருப்பி இது எடு, வீடியோ எடு. என்ன பண்ணிருக்க? விரிக்கிறேன், துண்டு விரிக்கிறேன் ஆண்மேல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு நீ ஆட்டமா ஆடுவியா? நீ பின்னாடி திருப்பி பாறேன். மேல மேல அந்த மரக்கட்டைக்கு மேல ஹரியோட ஃப்ரெண்டு நிக்கிறான். First ride with my brother on New Year Eve. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சிட்டாண்டி நம்ம ஹரி ஹாப்பி நியூ இயர். கொடுத்த பூ எங்க? அவனுக்கு கொடுத்தா என் பூவை மதிக்காம பெட்ரோல் வைக்கிற வச்சிருக்கான். அதுல இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்போ ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அப்படின்னா வந்து கேக் கட் பண்ணோம் தெரியுமா? அதுக்கப்புறம் இருந்து அகைன் எங்களோட ஹாப்பி மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதை நினைச்சும் சோகமாலாம் இல்லை, ஸ்டில் வந்து ஒரு மாதிரி நியூட்ரலாக போயிட்டு இருந்துச்சா, அதனால வந்து இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். Choose the best option. சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்ட. Choose the correct person to give the flowers. நமக்கு flowers கிடைக்காது, நம்ம ஒருத்தவனுக்கு flowers கொடுப்போம். அவனும் இப்படி தான் நம்மளை மதிக்க மாட்டான். நாங்களும் வர சூப் வாங்க. நம்ம இப்போ சூப் கடைக்கு போகிறோம் கைஸ், வாங்க போகலாம். இதில் காணும் சூப்பு கடை எங்கடா இருக்கு? அப்பா கடையில் கொடுத்துட்டு பிரியாணி டீ ஸ்டால் போகிறோம். அம்மா எங்கடா? தள்ளு ஹரி தள்ளு. வியாபாரம் பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்க. ஒரு பிரெட் 30 ரூபா. 40 ரூபா. எவ்வளோப்பா ஒரு பிரெட்டு? சரி சொல்லுங்க, ஒரு பிரெட் எவ்வளோ? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கும் இல்லாமல் அந்த அங்கிளுக்கு வேறு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வெக்கப்படுறாங்க அப்பா. A few moments later. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும். A few minutes later. கடைக்கு எதுக்கு வந்தா? சீக்ரெட். இன்னொரு நாள் நாங்கள் சொல்கிறோம். அந்த சீக்ரெட்டை நாங்கள் காமிக்கிறோம். சொல்ல முடியும். நாங்கள் இப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருக்கோம். ஏன்னா மலாய் பிளேட்டும் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அதான் அதனால் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். கிடச்சது லாபம்ன்ட்டு கிடச்சது சாப்பிட்டுட்டு நியூ இயரை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம். இல்லை இதுலேருந்து என்ன தெரிய வருது? பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. தத்துவமா? எஸ் ப்ரோ. உன் சேனலில் பேசாதுன்னா பேசாதுன்னு சொல்லி. சரி சரி சொல்ல. இந்த காலகட்டத்தை மெதுவாடி இன்னும் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன். மெதுவாக சொல்ல. இந்த நிலையில் நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான அட்வைஸ் இது. இப்போ சொன்னேன்ல அந்த விஷயம். திவ்யானா த்ரிஷா. அதான் த்ரிஷா.
அவனை பாட சொல்லலை, கேவலமா. இது வந்து நீ 100 rupees கட்டி ஸ்பாட்டிஃபைல வந்து நீ கேட்கணும்னு நினச்சா கூட கேட்க முடியாத ஒரு அன்ரிலீஸ்டு வெர்ஷன். சரியா? கருப்பசாமி ரொம்ப சக்திவாய்ந்த சாமி. இது காடாக இருந்துச்சு முன்னாடி. நான் 26 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது காடு. இப்போ தான் இந்த இடங்கள்லாம் காமி எப்படி இருக்கு பாரு. பக்கத்தில் நல்ல இடமா இருக்கா, ஒவ்வொரு கம்பெனிகள் வந்து அப்படி இருக்குது. இந்த மாதிரி இது வந்து இந்த பக்கம்லாம் உடையாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஒதுக்கி தான் விட்டுருப்பாங்க சாமி கும்பிட்றதுக்கு. நாங்கள் வந்து கும்பிட்டு போவோம். ஞாபகம் இருக்கு எனக்கு, செத்த மாதிரி அடைச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த டைம்ல ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி அந்த டைம் ஞாபகம் இருக்கு. போட்டிருப்பாங்க பணம் இது வச்சு கருக்கு மட்டை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க, கூட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ தான் இடையில இடிச்சிட்டாங்க. இது கவர்மெண்ட் இடம்னு சொல்லி இடிச்சிட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. திரும்பவும் நம்ம மக்களை சக்தி வாய்ந்த தெய்வமே விடுமா, அப்புறம் மக்களாக வச்சு திரும்ப இது பண்ணியிருக்காங்க. A few moments later. ஆக்சுவலி என்னன்னா, முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆவியின் கனிகள் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பைபிளில். சிஎஸ்ஐ சர்ச்னாங்க, அதில் வந்து ஆவியின் கனிகள் 9ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து காம்படிஷனாக வச்சுருந்தாங்க சின்ன பசங்களுக்கு, அந்த 9 கனிகளை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன 3 வயசோ 4 வயசு தானே ஆச்சு உனக்கு? 4 வயசு கிட்ட தான் ஆச்சு. ஒரு தடவை சொன்னது யாருமே கவனிக்கல. உடனே இவனை சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், அப்போதான் ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்கிறேன். அவன் என்ன அடிச்சிருவேன், நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் அப்படின்ற மைக் எடுத்து மூஞ்சுக்கிட்ட நிப்பாட்டுறாங்க. இந்த வடிவேல் மாதிரி வாய்ப்பு சொல்லிடுவாங்க போல. நான் சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் அமைதியா நின்று நான் பாட்டுக்கு. தீஸ்தா அப்படி எதுக்கு பிரைஸ் கொடுத்தா இது எல்லாமே என்னோட கோலத்தை ரசிக்கிறியா? எது நம்ம கோலத்தை ரசிக்கிறியான்னு கேட்டேன். ஐயோ கரெக்டாக நினச்சேன். இப்படி தான் பண்ணுவான். ஒன்றும் ஆகலையே. தப்பு தானே, தப்பு தான் ஹரி. அதை அழிச்சிட்டா பாரு. அன்பு ஏன் வீடு இருக்கேன்னு ஞானம் ஞானம் யானை ஞானம் யானை தைரியம் கோபம் பாசம் வேற என்ன? சும்மா நார்மலாக சாந்தம். சமாதானம். அதெல்லாம் எப்படி சமாதானம் நேரா ஒழுங்கா நில்லு, பெண் மாதிரி நில்லு. நீடிய பொறுமையா இச்சை அடக்கும். ஸோ வந்து காலிலேருந்து நீங்கள் எங்கள் கூட நிறையா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவில். ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நான் ரொம்ப காட் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம எல்லாருக்கும் நியூ இயர் ரொம்ப 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 நல்லா போகணும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அண்ட் எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.